8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவரு? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்குள்ள வந்து போட்டிருக்காரு அவரு. மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம்.